உயர்ந்த காவலாளி அவர்களே, நாம நவரத்ன கசிதமூர்த்தியே திருக்கோயில் படிக்கும் முன்பாக சர்வ ஜாக்கிரதையோடு தோன்றாட்சி வருகின்றனையா? சர்வ ஜாக்கிரதையோடு பகவானே. உன்னை பார்க்கும் போதே தெரிது காவல்ல கட்டிக்காரனா தான் இருப்பானு. வாழ்க வளமுடன். ஆகட்டும் பகவான். ஆயினும் ஆவணி மாதம் கிருஷ்ணபட்சம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரத்திலேயே யமலம்மாள் கம்சனுடைய சிறையிலே அமையருக்கும் எட்டாவது பிள்ளையாக யாம் ஜனித்தோம் சிறையிலே. நீங்கள் ஜனித்த சிறையில் ஏன் எதனால் பகவான் கடனாக அவதரித்தது எது தெரியுமா? எதற்காக? இந்த மாதிரி இருக்கிறத காப்பாத்துறது. எப்படி பிறந்தியா? எப்படி சொல்லுகிறேன். ஓவியத்தானும் கொஞ்சம் அத்தியன்னு சொல்லும்படியான திருப்பார் கடலிலே யான் ஆதிசேஷன் மீதிலே சயனித்திருக்கும் வேளையில் ஓர் அபய குரல் கேட்டது. அந்த அபய குரல் இடுவது யார் என்று பார்த்தால் பூமியை சுமக்கும்படியான பூமி தாய் அவர்கள். பகவானே நாராயணா கோவிந்தா பூமி பாரம் அதிகரித்து விட்டன. ஆதலினால் பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும். என்னால பூமி பாரம் தாங்க முடியல என்று எம்மிடம் முறையமிட்டார். காரணம் என்ன? திருக்கடையூரிலே மார்கண்டையர் குமாரர் மார்கண்டையர் அவரை பிடிக்க வேண்டும் என்று யமன் முற்பட்டான். சிவாலிங்கத்தோடு பாசத்தை இழுத்தான். சிவாலிங்கம் அடித்தன. சிவன் பெருமான் உதைத்தார். யம தர்மராஜா பூமியிலே மூர்ச்சியானார். அது ஓர் முகூர்த்த நேரத்திலே 18 கோடி சைன்யங்கள் உயிர் பெற்றன. பூமி பாரம் அதிகரித்து விட்டன. ஆகையால் குறைக்க வேண்டும் நாராயணா என்று முறையமிட்டார். அவனமாக யான் கண்ணனாக ஜனித்தேன். யசோதா மனையிலே கண்ணனாக தவழ்கிறேன். ரட்சகமூர்த்தி சம்மானம் செய்தால் இறை தொண்டு அவர்களை செய்ய மாட்டார். ஆலயத்திற்கு எதிர்க்கு போறாங்க, கடவுளே என்னை காப்பாத்தி என்று நம்புவதுதான் போறாங்க. அவர்களை மடித்தார் கடவுள் தொண்டு செய்வார்களா? ஆகையால் பஞ்சாப் பாண்டவர்கள் ஆயுத கருவிகளாக யாம் ஏற்படுத்தினோம். அவனமாக பாண்டவர்க்கும் கௌரவருக்கு விரோதத்தை ஏற்படும் செய்தி அவனமாக சூதாட்டமாடி பாண்டவர் அனுப்பினான். காடு 13 அடித்து வந்தால் இல்லை என்றால் இதற்குள்ளாக
துரியனானவன் ஆமா பாண்டவரை கேடு ஏறு சைன்யங்களை அனுப்பி வைத்தான் கானகம். நாடகம் வந்து தேடி அவர்களுக்கு கண்களுக்கு அவர்களிடமே தென்படவில்லை. என்பதவில்லை ஆதலினால் ஏய் அங்கே சென்று சொன்னார்கள், சொன்னார் பாண்டவரை காணவில்லைன்னு சொன்னா அவர்களை விடுவார் அவரு? விடமாட்டார். ஆகையால் பொய் வார்த்தையை சொன்னார்கள். சொன்னார்கள் பாண்டவர்கள் எவர்களுமே கிடையாது, உயிரோடு இல்லை. ஆமா 8வது வனம் எட்டாவது வேணும், குருபத மகாமுனிவர் வனம். ஆமா அங்கே மூங்கில் காற்றில் நுழையும் போது கைலாசி அக்கா பாண்டவரும் பாண்டவர் தேவியும் தேவியம் குருபத மகாமுனிவர் வனத்திலே மூங்கில் காற்றில் நுழைந்தார்கள். நுழைந்தார் காற்றடித்தன காற்றடி மூங்கில் ஒன்றோடு ஒன்று உராய்ந்தால் நுழைந்தார் தீப்பொறி கிளம்பும். தீப்பொறி கிளம்பும். இவர் நுழைய காற்றடிக்க தீப்பிடிக்க தீப்பிடிக்க வனத்தோடு மனத்தோடு 6 பேரும் ஆண்டார்கள் ஆண்டார்கள் என்று அவராண்டவன் சொல்லிட்டான். பொய்யான தகவலை கொடுத்தனர். ஆமா சொல்லிட்டாங்க. இதை நம்பிய துரியன் ஏய் பாண்டவருக்கு ஈமை கடன் செய்ய வேண்டும், ஆமா கர்மாந்திர கடன், ருத்ரகிரி செய்ய வேண்டும். ஆமா நாட்டு பிரஜைகள் மாண்டால் மாண்டால் எப்படி செய்வார்கள்? நாங்க 5 நாள் நடப்பு 14 காரியம். அப்படி செய்தால் இறந்தவர்கள் முத்தி மோட்சம் அடைவார்கள். ஆமா இறந்தும் பாண்டவர் சொர்க்கத்தில் ஆக்கப்பட வேண்டும் என்று கருதி கருதி 9ஆம் நாள் நடப்பு 10ஆம் நாள் கருமாதி வைத்திருக்கிறார். வைத்திருக்கின்றார். நாள் குறுகி செய்கிறான். ஆமா இந்த விஷயத்தை பாண்டவரிடம் தெரிவிக்க வேண்டும் என்று நான் யோசித்தேன். ஆனா இதுக்குள்ள அவளே அழைச்சிருக்கா. ஆகையால் புறப்படி சென்று காணலாம். வந்திருந்தாலும் சுவாமி பாண்டவர் தலைவன் தர்மராஜா சுவாமி உலகத்திலேயே நன்மாரமாக வாழ வேண்டும் என்று ஆமா என் மனதார வாழ்த்துகிறேன். அகற்றும் மாமா. நல்லது. அழைத்ததுவார் விளக்கம் என்ன வினவுங்கள். மாமா என்ன உனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன சூரியனிட்ட கட்டளை பிறகார் காலகம் அடைந்து காய்கறிகளை உதித்து காலத்தை கழித்து ஆமா 11 வருடம் 6 மாத காலத்தை கழித்து விட்டோம் மாமா. 11 வருடங்களை கடந்தீர்கள். இன்னும் 1 வருடம் 6 மாத காலம் முடிந்தால் 1.5 ஆண்டு காலம் சிறப்பாக கழித்தால் நாடு பெறலாம். நாடு உமக்கு கிடைக்கும் உண்டு என்று தீர்க்கமாக உரைத்திருக்கிறார். ஆனால் எப்படி கழிப்பதென்று புரியவில்லை. 1.5 ஆண்டு காலம் கழித்தால் தாரமான நாடு உங்களுக்கு வரும் என்று சொல்லுகிறீர்கள். ஆமா அவர் கொடுப்பாரு துரியோதனரு நல்லவர்னு சொல்றீங்க. ஆமா தம்பி இதை நீங்கள் பேசுகிறீர். ஆனால் உங்கள் தம்பி துரியனானவன் என்ன ஒரு நல்ல வேலையை செய்யுங்கிறார். நல்ல வேலையா? ஆமா செய்யட்டுமே. என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை? உயிரோடு இருக்கு நீங்கள் மாண்டு விட்டீர் என்று 9ஆம் நாள் நடப்பு 10ஆம் நாள் ருத்ரகிரி இரவக்கடல்
வைப்பதற்கு முடிவு செய்தான். உயிரோடு இருக்கிறீங்க, நீங்க சேர்த்துட்டீங்கன்னு காரியம் வச்சுக்கிறான் புண்ணியவான். ஆமா. இது எதனால் வைத்தான்? எதனால்? உயிரோடு இருக்கும் உங்களுக்கு கருமாதி செய்தால் செய்துவிட்டால் மீண்டும் நீங்கள் நாடு போக முடியாது. நான் சொந்த கிடையாது. ஆகையால் கருமாதி வைத்திருக்கிறார். இந்த கருமாதியை நீங்க போய் நிப்பாட்டிட்டு வாங்க. ஆமா. தம்பி துரியோதனா, நாங்க உயிரோடு இருக்கிறோமாப்பா, எங்களுக்கு ஏன் கருமாதி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டு வாங்கப்பா. கருமாதம் தானே, என் தம்பி தானே, செய்தா செய்ய மாட்டோம் மாமா. காட்டியா இருக்கிறோம், கருமாதி செய்தா செய்ய மாட்டோம். கும்பாபிஷேகம் செய்யறதே சொல்லிங்கிறார் பாரு, காரியம் பண்ண போறது போய் வேண்டாம். இதை நீங்கள் நிறுத்த வேண்டாம். யாரு நீங்கள்? மாமா 13 கழித்தால்தான் நாட்டிலே வாதத்தை வைக்க முடியும். 13 கழித்த பிறகு நாட்டு எல்லையில் பாதம் வைத்தால் தான் நாடு. ஆமா. 13 கழியா முன்னே நாட்டுக்குள் சென்றால் மீண்டும் 13 காடு. நூதனமாதான் எழுதிக்கிறான். அதனால் எங்களால் முடியாது. முடியாதா? முடியாது மாமா. ஐயா முடியாது மாமா. சந்தோஷம். ஒரு கருமாதிரத்தை இவளால் முடியாது. உங்களை பார்த்தால்தான் திரகாத்திரமாகவும் பலவானாகவும் குண்டு தைரியம் உள்ள மாதிரி பார்க்கறதுக்கு பயங்கரமாக. உங்களால் கருமாதி நிறுத்த முடியுமா? உம்மால் இயலுமா? நான் மட்டும் அடிக்கிறவங்க கூட அடிக்க மாட்டான்டா, கொலைபாவத்துக்கு ஆளாயிடுமே. இதையா நம்ம தொடரும். சரி, உங்களால் முடியாதா? நல்லது. இந்த கருமாதி நிறுத்த ஒரு ஆள் இருக்கிறது. ஆமா, அது என் தங்கையோடு நான் தனித்து உரையாட வேண்டும். நீங்கள் எடுங்கள், போய் புறப்படுங்க.